மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தூத்துக்குடி மாவட்டம் நாலாட்டின்புதூரில் ஸ்ரீ தேவி பூமாதேவி சமேத ஸ்ரீ கரியம்மாள் அழகர் திருக்கோவிலில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழா பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பிப்ரவரி 5ஆம் தேதி காலை 7 மணிக்கு கோபூஜை, சஸ்தான அர்ச்சனை, 4வது கால யாகசாலை ஹோமங்கள் நடைபெற்றன. பின்னர் யாகசாலையில் இருந்து தீர்த்த குடங்கள் மேலதாளங்களுடன் எடுத்துச் செல்லப்பட்டு 10:30 மணியளவில் ஸ்ரீதேவி பூமாதேவி ஸ்ரீ கரியம்மாள் அழகர் சுவாமி விமான கோபுர கலசங்கள், மூலஸ்தானம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு மற்றும் திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு புனித நீர் தெளிப்பதற்காக கோவில் நிர்வாகம் சார்பில் ட்ரோன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க பயன்படுத்தப்படும் மெகா சைஸ் ட்ரோனில் புனித நீரை நிரப்பி தயார் நிலையில் வைத்திருந்தனர். கும்பாபிஷேகம் நிறைவடைந்ததும் அந்த ட்ரோன் மூலம் புனித நீர் தெளித்தனர். அப்போது ஆபரேட்டிங் டிவைஸுக்கும் ட்ரோனுக்கும் இடையே சிக்னல் சரிவர கிடைக்காமல் ட்ரோன் திடீரென செயலிழந்து பக்தர்கள் தலையில் விழுந்ததால் கூச்சலும் கதறலும் உருவானது. ட்ரோன் கீழே விழுந்ததில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று தரிசனம் செய்து கொண்டிருந்த தேனி மாவட்டம் காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த 62 வயதான மும்மூர்த்திக்கு தலையில் பலத்த வெட்டுக்காயம் ஏற்பட்டது. ரத்தம் குபுகுபுவென வெளியேறி கோவில் வளாகத்தில் சரிந்து சுருண்டு விழுந்தார். அவரது மனைவி 58 வயதான சாரதாவுக்கு வலது கை மணிக்கட்டில் வெட்டு காயங்கள் ஏற்பட்டது. என்ன சம்பவம் என தெரியாமல் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக அந்த இடத்தில் அசாதாரண சூழல் ஏற்பட்டது. அங்கிருந்த பக்தர்களும் போலீசாரும் இருவரையும் உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மும்மூர்த்திக்கு தலையில் 9 தையல் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக நாலாட்டின்புதூர் காவல் நிலைய போலீசார் ட்ரோன் ஆபரேட்டர் 30 வயதான விக்னேஷ் என்பவர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கும்பாபிஷேக விழாவில் தாழ்வாக பறந்து புனித நீர் தெளித்துக் கொண்டிருந்த ட்ரோன் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்ததில் இருவர் பலத்த காயமடைந்து மயிரிழையில் உயிர் தப்பிய சம்பவமும் பிப்ரவரி 1ஆம் தேதி கழுகுமலை கழுகாசலமூர்த்தி திருக்கோவிலில் நடைபெற்ற தைப்பூச விழா தேரோட்டத்தில் தேர் சக்கரங்களுக்கு தடி போடும் பணியில் ஈடுபட்டிருந்த சீர்பாதம் பணியாளர் சப்பானி முத்து என்பவர் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவமும் ஜனவரி 25ஆம் தேதி பிரசித்தி பெற்ற கோவில்பட்டி ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் திருக்கோவில் யாகசாலை பொருட்களில் சீட்டிங், டூப்ளிகேட் VIP பாஸ், டுபாக்கூர் அழைப்பிதழ், மண்டகப்படித்தாரர்கள் முற்றுகை போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகள் என அடுத்தடுத்து நிகழும் அபசகுண சம்பவங்கள் கோவில்பட்டி ஆன்மீக பெரியோர்கள் மத்தியில் மனக்கலக்கத்தையும் அச்ச உணர்வையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.